என் அன்னை தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கம். தாம்பரம் மாநகர் இலக்கிய வட்டம், ட்ரினிட்டி எஜுகேஷனல் அகாடமி இணைந்து நடத்தும் மக்கள் பாவலர் இன்குலாப் ஒரு நாள் கருத்தரங்கத்திற்கு இணைந்திருக்கும், அதாவது நேரடியாக இணைந்திருக்கும் தாம்பரம் சென்னை கிறித்தவ கல்லூரி உதவி பேராசிரியர் செபுலோன் பிரபுதுரை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். மேடவாக்கம் காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் சா இன்குலாப் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடவாக்கம் காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் ஹாஜகானி அவரும் வந்து கொண்டிருக்கிறார். அன்போடு வரவேற்கிறேன். சென்னை புதுக்கல்லூரி தமிழ் முதுகலை மற்றும் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கு சுந்தரமூர்த்தி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மழை காலத்தில் நேரடியாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் தங்களோட இல்லங்களிலேயே ஒய்ஃபையை மிஞ்சின ஒரு எனர்ஜி பேக்டோட உட்காந்து இணையம் மூலமாக இணைந்துள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய கதாநாயகன் இன்குலாப் ஐயா அவர்கள் கீழக்கரை என்றும் ஊரில் பிறந்து ஷாகுல் அமீத் எனும் இயற்பெயரை கொண்டு கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு என இலக்கியத்தில் அனைத்து துறைகளிலும் இயங்கியவர். அவர் இன்று டிசம்பர் 1 இந்த நாளில் தான் 2016ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு கடும் மழை காலத்தில் நம்மிடமிருந்து அவருடைய உருவம் மட்டும் மறைந்தது. நான் ஏன் அவரோட உருவம் மட்டும் மறைந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா, அவருடைய கவிதை ஒன்று இருக்குது, என்னுடைய தங்கை அவளுடைய பாட புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கு. தெரிந்த கவிதை தான் எல்லாருக்கும், ஒவ்வொரு புள்ளையும் அப்படிங்கிற ஒரு கவிதை. அதில் அதுதான் அந்த தொகுப்பு. அந்த தொகுப்புலேயே அவர் சொல்லியிருப்பார் முதல் வரியில், ஒவ்வொரு புள்ளையும் எனக்கு தெரிந்த பெயரால் அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக அவர் பெயர் சொல்லி அழைக்க ஆசைப்பட்ட ஒவ்வொரு புள்ளும் அவருடைய நினைவையும் அவருடைய எழுத்துகளையும் நம்மோட காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்க செய்கிறது. அதனால தான் அவருடைய உருவம் மட்டும் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்பேற்பட்ட நாளில், அவர் மறைந்த தினத்தன்று இப்பேற்பட்ட ஒரு கருத்தரங்கத்தை நமக்காக செய்ய முன்வந்த தாம்பரம் மாநகர் இலக்கிய வட்டம் ட்ரினிட்டி எஜுகேஷனல் அகாடமி நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கத்திற்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூற விரும்புகிறேன். முதலாவதாக இன்குலாப் ஐயா அவர்களுடைய கட்டுரைகளை பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக தாம்பரம் சென்னை கிறித்தவ கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் தா செபுலோன் பிரபுதுரை ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மண்ணின் மானம் காக்கவும் மக்களின் விடுதலைக்காகவும் போராடியவர்களை தமிழர்கள் ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர்கள் வாழ்வையும் அவர்களது பணிகளையும் எப்போதும் எண்ணி வியந்து அவர்கள் செய்ய நினைத்த அல்லது இந்த மண்ணுக்கு அவர்கள் ஆற்றிய பங்கை எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அருள் கூறியதைப் போலவே, இப்படிப்பட்ட ஒரு மழை நாளில் உடல் பிரிந்த இன்குலாப் ஐயா அவர்களினுடைய கட்டுரைகளை பற்றி சுருக்கமாக உரையாற்ற நான் உங்கள் முன்னே வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிற அமைப்புகளுக்கும் அந்த அமைப்பின் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்குலாப் கட்டுரைகள் 2 தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. அதனை தொகுத்துவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த மேனாள் பேராசிரியர் துறை தலைவர் வி அரசு அவர்கள். அன்னம் அகரம் வெளிவந்திருக்கிறது. இன்னொன்று இன்குலாப்பினுடைய இந்திய இலக்கிய சிற்பிகள் என்னும் நூலில் பேராசிரியர் ஜமாலன் அவர்கள் ஐயாவினுடைய பணிகளை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த 2 நூல்களில்
கட்டுரைகளை பற்றியும் ஐயாவினுடைய மற்ற எழுத்துக்களை பற்றியும் பதிவு செய்கின்றன. துப்பாக்கிகள், பூவாளிகள், யுகாக்கினி, நமது மானுடம், மூன்றாவது உலகம், வாழ்விலிருந்து இலக்கியம், யாருடைய கண்களால், ஆனால், எதிர்ச்சொல் போன்றவை பேராசிரியர் இன்குலாப் அவர்களுடைய கட்டுரைகளாக நாம் அறிய முடிகிறது. தனது கட்டுரைகள் வெறும் ஆய்வு களங்களாக மட்டுமல்லாமல் ஒரு போராட்ட களங்களை உருவாக்குகிற ஒரு மையப்பொருளாக, ஒரு புயலை தோற்றுவிக்கிற ஒரு புள்ளியாக அவைகள் அமைந்திருக்கின்றன. அவருடைய கட்டுரைகள் எத்தகைய தன்மை கொண்ட வகைகளாக இருக்கின்றன என்று ஒரு நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நியாயங்களுக்கான கேள்விகளே எனது எழுத்துக்களின் சாரம். நியாயங்களுக்கான கேள்விகளே எனது எழுத்துக்களின் சாரம். இந்த கேள்விகளை சான்றுகளின் அடிப்படையிலும் தர்க்கத்தின் அடிப்படையிலும் எழுப்பிய போது அவை கட்டுரைகளாயின என்று தன்னுடைய கட்டுரை பற்றிய தன்னுடைய முன்னுரைக்கிறார். 1984 முதல் 2004 வரையான 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உலக அளவில் நடந்த நிகழ்ச்சிகளின் எதிர்வினையாகத்தான் இன்குலாப்பினுடைய கட்டுரைகள் அமைகின்றன. குறிப்பாக இன்குலாப் அவர்களினுடைய கட்டுரையை குறித்து பதிவு செய்திருக்கிற பேராசிரியர் ஜமாலன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார். 20 ஆண்டு வரலாற்றை அறுவை சிகிச்சை செய்து அதன் குறுக்கு வெட்டு தோற்றத்தை வெளிப்படுத்துவது வகையாக அமைந்துள்ளன இக்கட்டுரைகள் என்று பதிவு செய்கிறார். சமூகத்தில் நடந்திருக்கிற பண்பாட்டு வரலாற்று படிவுகளை தனது வினாக்கள் மூலம், அறம் சார்ந்த வினாக்கள் மூலம் வினா எழுப்பியிருக்கிற இன்குலாப் அவருடைய கட்டுரைகள் பின்வருமாறு அமைகின்றன. மிகச் சுருக்கமாக சில கட்டுரைகளின் சாரங்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். 1984 பெரியாரை பற்றி ஏற்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள், விமர்சனங்கள், அதை குறித்து அவருடைய கட்டுரைகள் வளமாக பேசுகின்றன. குறிப்பாக விமர்சனங்கள் வலுவான சான்றுகளுடன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட வேண்டும். ஆனால் பெரியார் மீது நடத்தப்படுகிற விமர்சனங்கள், மதிப்பீடுகள் என்பவை அப்படி இல்லை. எவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆனால் அந்த விமர்சனங்கள் சான்றுகளின் அடிப்படையிலும் சரியான தர்க்கத்தின் அடிப்படையிலும் அமையப்பெற வேண்டும் என்பது அவருடைய மையப்பொருளாக இருக்கிறது. பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், விளிம்பு நிலையினர் என்று ஒடுக்கப்படுகிற மக்களின் பின்னணியில் நின்று அவர் எழுப்பியிருக்கிற, செய்திருக்கிற ஆய்வுகள் இதன் அடிப்படையில் அமைந்துள்ளன எனலாம். பெரியாரியம், மார்க்சியம், தமிழியம் என்று பல்வேறு களங்களில் தனது ஆய்வை நிகழ்த்தியிருக்கிற இன்குலாப் ஐயா அவர்கள் கருத்தியல்களின் மீதுதான் அமைந்திருக்கின்றன. அதிகாரத்தின் மீதான விமர்சனம் என்பது அவருடைய மையப்பொருளாக இருக்கிறது. அறநோக்கு, அரசியல், அழகியல் என்பன அதனுடைய பின்னணியாக உள்ளன. சமயம் சார்ந்த அவருடைய கருத்துக்களையும் பின்வருமாறு அவர் குறித்திருக்கிறார். மதம் ஒரு சமூக நோய். அம்பலத்துக்கு வந்த அறைகோவல்கள் என்னும் கட்டுரையிலே மதங்கள் அதிகாரத்துக்கு வேலை செய்கின்றன. மதம் பெரும்பான்மை சிறுபான்மை என்னும் அமைப்புக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைய செய்திகளை தனது கட்டுரைகளில் அவர் பதிவு செய்திருக்கிறார். பெண் குறித்த கருத்துக்களை பதிவு செய்யும் போது கைமை நோன்பு மற்றும் உடன்கட்டை ஏறுதல் ஆகியவற்றை பதிவு செய்யும் இன்குலாப் ஐயா அவர்கள் தீ பெண்களை சுடுவதை விட கைமை நோன்புதான் மிக கொடூரமாக சுடுகிறது என்கிற செய்தியை வரலாற்றோடும் பண்பாட்டில் பெண்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கொடிய தாக்குதல்களாக பதிவு செய்திருக்கிறார். புறநானூற்றில் 246வது பாடல் வந்திருக்கிற செய்தி, இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்கள் எல்லாம் தவறான விளக்கங்களாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று தனது ஆய்வு கருத்தாக பதிவு செய்கிறார். திரைப்படத்தை பற்றி எழுதுகிற கட்டுரைகளில் ஆபாசம் என்பது ஆடைகள் குறைவாக இருப்பதோ அல்லது வேறு வகையான அசைவுகளை தருவது மட்டுமல்ல, உண்மையை திரித்து கூறுவதும் ஆபாசம் என்று விளக்கம் தருகிறார். வெறும் அசைவுகள் அல்ல, ஆடைகளை குறைப்பதல்ல,
உண்மையை திரிப்பது மிக கொடூரமான ஒரு ஆபாசமாக மக்கள் இனத்தை வேறு திசையில் மாற்றுவதாக அமையும் என்று கூறுகிறார். சிலப்பதிகாரத்தை பற்றிய தனது ஆய்வுக்கூறுகளாக கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோருடைய கதை மாந்தர்களின் செயல்பாடுகள், பெண்கள் அதில் எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் போன்றவை அவரது கண்களில் மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக வீட்டில் பெண்கள் செய்கிற வேலைகள், துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல், கழிவுகளை அகற்றுதல், இந்த வேலைகளை எல்லாம் பெண்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சமூகம் அவர்கள் மீது திணித்திருக்கிறது. இந்த பணிகளை செய்கிற மக்களையும் அடிமைப்படுத்தியிருக்கிறது என்பது அவருடைய நுட்பமான பார்வையாக இருக்கிறது. நீக்ரோவியா என்ற ஒரு தலைப்பு ஐரோப்பாவில், அமெரிக்காவில் ஆப்பிரிக்க மக்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டு அங்கு அடிமைகளாக விற்கப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விலங்குகளை விட மிக கேவலமாக நடத்தப்பட்டிருந்த காலத்தில் அவைகளை பற்றி எழுதுகிற செய்தி இங்கு கருப்பு என்பது ஒரு தீமையின் அடையாளமாக காட்டப்படுகிறது. எனவே கருப்பு என்பது தீண்டாமையாகவும் அறியப்படுகிறது, இந்த சமூகத்துக்கு வழங்கப்படுகிறது. நாம் ஏன் போராடுவதற்கு அஞ்சுகிறோம் என்றால், என் தனியுடன் நான் என்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடலை இந்த சமூகத்துக்கான ஒரு அமைப்பாக பார்க்காத வரை நான் போராடுவதற்கு அஞ்சுவேன் என்கிற ஒரு தன்னை பற்றிய, குறிப்பாக சுயநலமாக தன்னலமாக வாழ்கிற வாழ்க்கையினுடைய வெளிப்பாட்டை செய்கிறார். இன்குலாப் ஐயாவை பொறுத்தவரை சமயங்களை பற்றிய கருத்து என்றால் அது மத நல்லிணக்கமே என்று வெளிப்படையாக கூறலாம். அழகு என்பது நீர்வீழ்ச்சி, அருவி, கலை என்றெல்லாம் சொல்லப்படும் போது அழகு என்பதற்கு தனது ஆய்வு கட்டுரையில் அவர் கொடுத்திருக்கிற ஒரு செய்தி மிக சிறப்பானது என்று கூறலாம். உழைப்பிலிருந்து வெளிப்படுவதுதான் அழகு என்பது இன்குலாப் ஐயா அவர்களுடைய மைய கருத்தாக இருக்கிறது. சூழலியல் பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் மிக வேறுபட்டவை, சிறப்பானவை என்றே கூறலாம். மரங்கள் என்றால் நிழல், தூய காற்று, மலர், மனம், பழம் என்பதெல்லாம் அந்த அதிகாரிகளுக்கு தெரியாது. அவர்களுக்கு மரங்கள் என்றால் கோட்டை, கதவு, உத்திரம், நிலை, அரியாசனம், உணவு மேசை என்றுதான் தெரியும். மரத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும், அதிகாரிகள் மரங்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது இன்குலாப் அவர்களுடைய கட்டுரைகளில் காண இயலுகிறது. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நில புரட்சி என்றெல்லாம் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளை அவர் பின்வருமாறு சொல்லுகிறார். பசுமை, வெண்மை, நீலம் என்று பல வர்ணங்களில் புரட்சிகள் இந்திய இயற்கையை, வேளாண்மையை வேட்டைக்காடாக மாற்றியது. வெறும் ஒரு தமிழ் மொழி பேராசிரியராக பெரியாரையும் மார்க்சியம் தமிழையும் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு போராளியாக மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் சூழ்நிலைகளை அறிவியல் பெயரால் நிகழ்த்தப்படுகிற செய்திகளையும் அவர் வலிந்து தன் மீது போட்டுக்கொண்டு அவற்றுக்காகவும் சேர்ந்து போராட வேண்டும் என்பது அவருடைய கட்டுரைகளின் மையப்பொருளாக இருக்கிறது. ஒடுக்கப்படுபவனின் உணர்வை தட்டி எழுப்புவது மட்டுமல்ல செயல், ஒடுக்குபவனின் குற்ற உணர்வையும் சுட்டி காட்டுவது, தட்டி எழுப்புவதுதான் அடிமைத்தனத்தினுடைய விடுதலைக்கான அடிப்படை செய்தியாக இருக்கிறது. எல்லோரும் ஒடுக்கப்பட்டதையும் துன்பப்படுவதையும் அடிமைப்படுத்தப்படுவதையுமே செய்தியாக சொல்லுகிறார்கள். ஆனால் யார் ஒடுக்குகிறானோ, யார் அதிகாரம் செய்கிறானோ அவன் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு ஏன் நாம் இன்னும் சுட்டிக்காட்ட தயங்குகிறோம், முதலில் அதை செய்வோம் என்ற மைய கருத்து ஒரு முதன்மையான தெளிவான பார்வையாக நாம் காண முடிகிறது. தொழில்நுட்பங்களின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொழிலாளர்களுக்கு உதவியாக தொழிலாளருடைய வாழ்க்கையில வளத்தை சேர்க்கின்றனவா என்றால் அப்படி இல்லை. மாறாக நவீன தொழில்நுட்பம் என்பது தொழிலாளர்களை குறைத்தல் என்பதை நோக்கி இருக்கிறது. அது முதலாளிகளுக்கு மிக வலிமையான இன்னும் சுருட்டல் போன்றவைகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன. புதிதாக வந்திருக்கிற தொழில்நுட்பத்தின் காரணமாக உருவாக்கப்பட்டிருக்கிற கருவிகள் பெருக்காமல் வறுமையையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் உருவாக்குவனாக அமைந்திருக்கின்றன. இது சமூகத்தில் இன்குலாப் ஐயாவினுடைய முதன்மையான கருத்தாகும். ஜனநாயகம் என்கிற சொல்லை மக்களையும் என்று சொல்ல வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. புராணங்கள் வரலாறாக மாற்றப்படுகிறது என்பது ஒரு அடிப்படையான செய்தி. போராட்டம் என்கிற கவிதை தொகுப்பிலே பேராசிரியர் இன்குலாப் அவர்கள் இந்த செய்தி எழுதுவார். வெள்ளைத்தாள்களாக வருகிற மாணவர்களின் மனங்களில் கடந்த கால புராணங்களை வரலாறாக பதிவு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று.
எல்லா செய்திகளையும், எல்லா வரலாற்றையும், எல்லா புனிதங்களையும் கேள்வி கேட்பதோடு அவைகள் சரியானவா, இந்த மண்ணுக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடியனவா என்று தனது கூர்மையான அறிவால் போராட்ட குணத்தோடு கேட்டு இந்த கட்டுரைகளை அமைத்திருக்கிறார். இந்த கட்டுரைகள் வெறும் வரட்டு சொற்களாக மட்டுமல்லாமல் உணர்வோடும் உயிரோடும் கலந்த கவிதை தன்மையோடும் கொண்டவைகளாக இருக்கின்றன. இன்குலாபின் கட்டுரைகள்